ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸு, க்ளீனிங் டிப்ஸு, குக்கிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா சாம்பார் வைப்போம், இல்லைன்னா சிக்கன் மட்டன் குக்கரில் வேக வைப்போம். அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா அப்போ தாங்க அந்த தண்ணி ஃபுல்லாகவே கீழே தெரித்து கேஸ் ஸ்டவ் மேலே எல்லாத்துமே தெரிச்சிடும். அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் இருக்குது. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஸ்டாண்டு தான் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட அப்படி ஸ்டாண்ட் இல்லைன்னா கிச்சன் டவல் குட்டியாக நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி நீங்கள் வச்சுக்கோங்க அந்த கிச்சன் டவலை. அந்த மாதிரி பண்ணும்போது எவ்வளோ தண்ணி இருந்தாலும் கீழே இறங்காதுங்க. அந்த ஸ்டாண்டுக்குள்ளேயோ இல்லை அந்த துணிக்குள்ளேயே தாங்க இருக்கும். நீங்கள் துணி வைக்கும்போது கேஸ் ஸ்டவ் பக்கமே இருங்க விசில் வரும்போது. ஏன்னா கேஸ்ன்றதுனால கொஞ்சம் சேஃப்டியாகவே இருங்க. கொஞ்சம் கூட தண்ணி கீழே இறங்கல, நீங்களே பாருங்கள். எவ்வளோ தண்ணி இருந்தாலும் அது மேலேயே இருக்குங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லார் வீட்லையுமே பேனா மூடி இருக்கும் இல்லைங்களா? இந்த பேனா மூடி எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம துணி கிளிப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப டைட்டாக இருக்குங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி துணி பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த துணி பாக்ஸை கீழே தூக்கி போட்டுறாதீங்க. அந்த துணி பாக்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி பேப்பர் இருந்தாலும் அந்த பேப்பரையும் தூக்கி போடாதீங்க. இந்த பேப்பரையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் 2 பாக்ஸ் எடுத்து வச்சுக்கிறேங்க. பிளாஸ்டிக் பாக்ஸ் 2 பாக்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா பூண்டு இல்லை வெங்காயம் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு இதுக்குள்ளே ஏதாச்சும் பேக்கெட்டோ இல்லை கத்தி கூட வச்சு மூடி போட்டு வச்சுக்கலாங்க. மறக்காமல் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தால் அதுக்குள்ளே என்ன வேணாலும் போட்டு வச்சுக்கலாங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பாருங்கள். ஒரு கேலண்டர் தாங்க எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் ஷெல்ஃப் இல்லைன்னா அந்த கேலண்டர் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. முன்னாடி பாக்ஸில் பேப்பர் இருந்துச்சிங்களா? அந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் கேலண்டர் ஃபுல்லாகவே ஒட்டிக்கணுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கம் எடுத்துக்கோங்க. 4 சைடு கம்மு போட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கணுங்க. நான் பார்த்தீங்கன்னா பெவிக்கால் இல்லை பெவிக்விக் எதுனாலும் எடுத்துக்கலாங்க. 4 சைடுமே கம்மு போட்டு நல்லா டைட்டாக ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பேப்பரை ஒட்டிக்கோங்க. 4 சைடுமே கம்மு போட்டுட்டு நான் 4 சைடுமே ஒட்டி காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள். 4 சைடுமே ஒட்டியாச்சுங்க. இப்போ நம்ம பேக் சைடு திருப்பிக்கலாங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 டப்பா எடுத்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு டப்பா 2 எடுத்திருக்கேன், மூடி இல்லாமல். பேக் சைடில் திருப்பி வச்சு இந்த மாதிரி 4 சைடும் நீங்கள் கம்மு போட்டுக்கோங்க. கம்மு போட்டு கேலண்டரில் ஒட்டிடுங்க. இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு நம்ம பண்ணோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. கொஞ்சம் ஹெவியான பொருள் கூட இந்த ஸ்டாண்ட் மேலே வச்சுக்கலாங்க. 2 சைடும் இந்த சைடு ஒரு பக்கம் பாக்ஸு, அந்த சைடு ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் 4 சைடுமே கம் வச்சுட்டு நல்லா அழுத்தி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க, ஆறட்டும். அப்படி ஆறுனுச்சுன்னா நல்லா டைட்டாக பிடிக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி வச்சுக்கலாங்க கேலண்டரை. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டாண்டாக நீட்டாக அழகாக இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டாண்டை நம்ம எங்கேனாலும் வச்சுக்கலாங்க. கொஞ்சம் ஹெவியான பொருட்களை வச்சுக்கலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பாக்ஸ் தான் அடியில் கொடுத்துருக்கோம். அதனால கொஞ்சம் ஹெவியான பொருளை கூட நீங்கள் இது மேலே வச்சுக்கலாம். எதுவுமே ஆகாதுங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்குங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டாண்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. மறக்காமல் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் தாங்க எடுத்திருக்கேன். அதை மேலே இருக்கிற மூடியோடு எடுத்துக்கோங்க. அந்த வாட்டர் பாட்டில் மேலே இருக்கிற பேப்பரையும் எடுத்துருங்க. இப்போ அந்த மூடியை கலத்தி வச்சாச்சு. உங்ககிட்ட துணி ஊசி இருக்கு இல்லையா? அந்த துணி ஊசி எடுத்துக்கோங்க. இதுக்கு இடையில ஒரு 5-6 ஓட்டை போட்டுக்கோங்க.
நான் போடுற மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 7, 8 ஓட்டை போட்டிருக்குங்க. இந்த பாக்ஸு பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக கழுவி நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சிருக்கணுங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோதுமை மாவு நீங்கள் போட்டு வச்சுக்கிறீங்களா, நம்ம எப்போல்லாம் சப்பாத்திக்கு பூரிக்கு மாவு பிசைகிறோமோ அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி மேலே போட்டுக்கலாங்க. கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அள்ளுறத விட இந்த மாதிரி கேண்டில் நம்ம போட்டு வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. மறக்காமல் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காய சாம்பாருங்க. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் கூட சாம்பார் மீதியாகாது, அவ்வளோ ஒரு சூப்பரான சாம்பாருங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ரேஷன் பருப்பு எடுத்துருக்கேன். ரேஷன் பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 டைம் மேலே நல்லா க்ளீனாக கழுவிக்கோங்க. ரேஷன் பருப்பில் மட்டும் இல்லைங்க, கடையில் வாங்கினாலையும் ஒரு 5 டைம் மேலே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 1.5 சொம்பு போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், பூண்டு பல் 5லேருந்து 8 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளி 4 கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாங்க. மூடி போட்டு 3 விசில் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் 3 விசில் வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்கள், அப்புறம் உங்களுக்கே டேஸ்ட்டு தெரியுங்க. இப்போ பாருங்கள், கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க. நீங்களே பாருங்கள், இந்த அளவுக்கு மசிச்சு விட்டுக்கோங்க, ரொம்ப நைஸாகவும் மசிச்சிடாதீங்க. அடுத்ததான் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கரண்டி வச்சு கலக்கிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பருப்பு கலக்கிட்டோம். இந்த பருப்பு ஒரு ஓரம் வச்சுருக்கேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுமே எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 8 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும், குழம்பு கெட்டும் போகாதுங்க. இது கூடவே கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடிஞ்சதுமே வரமிளகா ஒரு 4லேருந்து 5 போல் கிள்ளி போட்டுக்கோங்க. வரமிளகா நல்லா கலர் மாறி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் 20 போல் தோல் உரித்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நீங்களே பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட கலர் மாறினா நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அதனால் இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் இந்த வெங்காயத்து கூட இந்த புளி கொதிக்கட்டுங்க. நிஜமாக சொல்கிறேங்க, இந்த ஸ்டைலில் குழம்பு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நம்ம முன்னாடியே வச்சோம் இல்லையா பருப்பு, அந்த பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு இல்லைனா சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க. இப்படியே இது கொதிக்கட்டுங்க. இடையில நீங்கள் கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வந்ததுமே நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கலக்கி பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கியும் அதே போல் வெங்காயம் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. குழம்பு நல்லா திக்னஸாகவும் இருக்கும், ரொம்ப கரெக்டாகவும் இருக்குங்க. மறக்காமல் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டான ஒரு குழம்புங்க. இந்த குழம்பு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் நாக்கிலே இருக்கும், கொஞ்சம் கூட மறக்கவே மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதே போல் டிப்ஸ் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்களே பாருங்கள் இந்த சாம்பாரோட கலர் எப்படி இருக்குது. சாம்பார் பார்க்குறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.